यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणापषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं समप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ताच्छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं இதுகாரும் இந்த முதல் ஸ்லோகம் மங்களாச்சரண ஸ்லோகம்னு சொல்லி அதில் வஸ்து நிர்தேசமா ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளினானே ஸ்ரீபாஷ்யம் என்ன கீதா பாஷ்யம் என்ன ஸ்ரீபாஷ்யக்காரர் நியமித்து திருக்குறுகை பிரான் பிள்ளானால் அருளின பகவத் விஷயம் என்ன இதெல்லாம் இதுல குறிக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றத அனுபவிச்சோம். இந்த நம்ம சம்பிரதாயத்துல ரகசியத்ரயசாரம் அது தேசிகன் பண்ணினது. ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம்ன்றது பிரபன்னாளுக்கு வேணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். பிரபத்தி பண்றதுக்கு முன்ன தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா பின்ன தெரிஞ்சுக்கணும், இல்லை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும், முன்னையோ பின்னையோ. அதுவும் இல்லைன்னாலும் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால அவ ஏதோ சுருக்கமா ஒரு வரியில சொல்லி கொடுத்தாளே அந்த ரகசியத்தை சாரமா இருக்கிறது ஒரு வரியில, அதுவேவும் நமக்கு இங்குற்ற நாள்ல நல்வழியை காமிக்கும். அதுல ஒன்றும் சம்சயம் இல்லை. எப்படியா இருந்தாலும் பிரபன்னனுக்கு மோட்சம்ன்றது நிச்சயம். பிரபன்னன் இங்குற்ற நாள்ல கூடுமான வரையில் நிரபராத கைங்கரியம் தான் பண்ணுவன். அவன் விரும்பி ஒரு தப்பையும் பண்ண மாட்டான். பொதுவில் ஏதோ கடின பிரகிருத்தியா இருக்கிறவா ஏதோ ஆசா பாசத்தினால கொஞ்சம் விரும்பி பண்ணலாமோ என்னமோ, அதையும் பெருமாள் அது விரும்பி பண்ணானா இல்லை சூழ்நிலையினால பண்ணானா அப்படின்றதெல்லாம் பெருமாள் பராமர்சனம் பண்ணி அப்படி விரும்பி பண்ணியிருந்தான்னா அவனையே பிராயசித்தம் பண்ண வைப்பார். அப்படி பிராயசித்தம் அவன் பண்ண முடியாதவனா இருந்தான்னா ஏதோ சாமான்யமா லகுர்தண்ட பிரபன்னஷா அப்படின்னு சொல்லிட்டு வேலிட்டு பாயுமதிலே முள்ளிட்டு பாயுமா போல, வேளால ஒருத்தனை குத்தணும், அவன் பண்ணின பாபத்துக்கு தண்டனைன்னா முள்ளால குத்தி விட்டுறது. முள்ளால குத்தினா இன்ஜெக்ஷன் போல இருக்கும், அவ்வளவுதான். அதனால ஒன்றும் அதிகமா வாளாலே ஓங்கி விடுமா போலே. வாளால ஓங்கி விடுறதுன்னா வாழை உன்னை வெற்றம்பார் கழுத்த அப்படின்னு சொல்லி அந்த வாழை அவன் தூக்குறதும் அதை வெட்டுறதுக்கு உண்டான பொசிஷன்ல வைக்கிறதும் வெட்டுற மாதிரி வேகமாக கொண்டு வரதும் அது வரையில்தான் வெட்டு பட போறவனுக்கு தெரியும். ஒரு கால் வெட்டிட்டான் அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. கழுத்தை சீவிட்டான்னா என்ன தெரிய போறது அதுக்கப்புறம்? அது வரையில் தான் அந்த கொலை நடுக்கமெல்லாம். அதனால வாளாலே ஓங்கி விடுவா போலே ஓங்கி விட்டுடுவான், அதுக்கப்புறம் வெட்ட மாட்டான். அந்த பயம் வந்துடுறது, அதனாலேயே தண்டிச்சாய் போடுது. வாளால வெட்டிட்டான்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இவனுக்கு தெரிய போறது இல்லை. ஏன்னா இவன் பிராணம் போயிட போறது, உயிர் போயிட போறது. அந்த வெட்டுறதுக்கு முன்னதான் பயம், அவ்வளவுதான். அந்த ஓங்கி விடுமா போலே அப்படின்னு சாய்க்கிற. இன்னமும் கூட சாய்க்கிற குருடனா போறது, நொண்டியா போறது, இன்னும் ரொம்ப பாப்பம் என்னன்னா பண்ணியிருந்தான்னா அதுக்கப்புறம் அப்படின்னு சுத்தி சொல்லியிருக்கு. அது பக்தன் விஷயத்திலையும் சொல்லியிருக்குது. பக்தாதிகாரிகள் விஷயத்துல அவன் சக்தாதிகாரி, அதனால அவன் தப்பு பண்ணக்கூடாது. அப்படி தப்பு பண்ணான்னா அவனுக்கு கொஞ்சம், ஏன்னா அடுத்த பிறவிலாம் அவனுக்கு ஜன்மமெல்லாம் உண்டு. பிராரப்த வசாத்து பிராரப்த கர்மம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பிறவி அவன் எடுப்பான். அதனால
இந்த பலன்கள்லாம் கொஞ்சம் கூட கூட இருக்கும் அவனுக்கு. அதாவது இந்த விபரீத பலன். இப்போ அதை பத்தி நாம விசாரப்பட வேண்டாம். அதனால இப்படி இருக்குது. அதனால இப்போ இந்த இடத்துல ரகசிய திரேசாரத்தையும் இது குறிக்கொள்றது அப்படின்னு. அதனால அந்த ரகசிய திரேசாரத்தை இந்த 3 கிரந்தங்களோட கூட தேசிகன் காலத்துக்கு அப்புறம் நம்ம பெரியவாள்லாம் இந்த 4 கிரந்தம் கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னு இந்த கிரந்த சதுஷ்டயத்தை நாம காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கா. நல்ல பெரிய மகான்கள்லாம் இந்த 4 காலக்ஷேபத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய கிரந்தங்கள் உட்கிரந்தங்கள் இருக்குது. இதனுடைய விவரணமா இருக்கக்கூடிய கிரந்தங்கள் நிறைய இருக்குது. அது சரி, இது பிரதானமான 4. அதனால இந்த ரகசிய திரேசாரம் இதுல அனுபவிப்போம். இந்த ரகசிய திரேசாரம் முதல்ல என்னது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் இதுல எப்படி அது இருக்குதுன்றது தெரியும். ரகசிய திரேசாரம் மொத்தம் 4 பாகம், 32 அதிகாரங்கள். அது மொத்தம் 4 பாகமா பிரிச்சிருக்குது. 4 பாகமா பிரிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல அர்த்தானுசாசன பாகம். இந்த ரகசிய திரயம் நம்ம என்ன அர்த்தத்தை அனுசாசனம் பண்றது, அதாவது அது என்ன விஷயத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சாஸ்திரம் எல்லாமே சாஸ்திரம்னு நாம இதை இப்படி பண்ணி இப்படி பண்ணாதேன்னு சொல்றது தான் சாஸ்திரம் மொத்தம். அப்படி இருக்கிட்டே ரகசிய திரேசாரம் நமக்கு என்ன அனுசாசனம் பண்றது, நீ இப்படி எல்லாம் இருக்கணும், பிரபன்னனா இருக்கவன் அப்படின்றத சொல்ற பாகம் அது. அது 22 அதிகாரம். அதுக்கப்புறம் 4 அதிகாரம் இதுல வரக்கூடிய சம்சயங்கள். இந்த ரகசியத்திலேயுமே என்னத்தை சொல்றதுன்னா பிரபத்தி சாஸ்திரத்துக்கு தான் பிரதானமா சொல்றது. அகிஞ்சன அதிகாரியா இருக்கானே, அகிஞ்சன அவளுக்காக இருக்கக்கூடிய பிரபத்தி சாஸ்திரம் இருக்கே, அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை தான் பிரதானமா சொல்றது. அதனால இந்த பிரபத்தி சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் களையக்கூடியது. பிரபத்தி சாஸ்திரத்துல உபாயம்னு ஒண்ணு இருக்குது. அந்த உபாயம்ன்றது என்னது? பிரபத்தி உபாயம். எல்லாத்துக்குமே உபாயம் உண்டு. இந்த இடத்துல பிரபத்தி உபாயம். இந்த பிரபத்தி உபாயம் அது ரொம்ப வியாஜமாத்திரம். அதனால எம்பெருமான் என்ன பண்றான், நாம அந்த பிரபத்தி பண்ணினத்தினாலேயே கோப்திருத்த வரணம்னு அதுல ஒண்ணு, அது வரிசையா சொல்லுவோம். அந்த கோப்திருத்த வரணத்துல துவமேவ உபாய பூதோமே பவா, நீயே எனக்கு உபாயமாக இருந்து என்னை ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறோம். அதாவது பொதுவில் பக்தி யோகம் பண்ணா மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு, பிரபத்தி பண்ணாலும் மோட்சம்னு சொல்லியிருக்கு. சரி, ஆனா பக்தி பிரபத்தி அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆழ்ந்து பார்த்துட்டு பக்தியும் பிரபத்தியும் சேர்ந்ததுதான் ஒரு உபாயமா இருக்கு. அது ரொம்ப ஆழ்ந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பிஹெச்டி லெவல்ல இருக்கிறது இங்க சாதாரண சப்ஜெக்டா சொல்ல முடியாது. எஸ்எஸ்எல்சிலயோ இல்லை டிகிரியில கூட சொல்ல முடியாது. பிஹெச்டியில இருக்கிறது ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு புரியலாம்னு சொல்லலாமா இருக்கும். ஆனா எஸ்எஸ்எல்சியில் இருக்கவனுக்கு பிஹெச்டி லெவலில் இருக்கிறது சொன்னால் புரியாது. அது விஸ்தாரமாக சொல்லணும், அப்படியே புரியும்படி சொல்றது இல்லை. அது பார்ப்போம், அது சமயம் வரைக்கும். அதாவது ஒரு இடத்துல ஆனாலும் சுருக்கமாக விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை தொட்டாச்சுன்னா அதை ஓரளவுக்கு அதை சரியாக தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகன் ஸ்வதந்திராங்க பிரபத்திभ्याம் பிரபன்னா அத்ர தாவுபௌ பலசாதன பக்திभ्याம் பக்தா அபிச்ச தரிசித்தௌ அப்படின்னு சாதிச்சிருக்க. அதாவது
உபாயனிஷ்டன் யாரு அப்படின்னு சொன்னா மோட்சத்துக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன் உபாயனிஷ்டன்னு பேரு. அந்த உபாயனிஷ்டன் ஒருத்தன் பக்தி அனுஷ்டிக்கிறான், ஒருத்தன் பிரபத்தி அனுஷ்டிக்கிறான். சக்தாதிகாரி பக்தி அனுஷ்டிக்கிறான், அசக்தாதிகாரி பிரபத்தி அனுஷ்டிக்கிறான். அப்போ அவனை பக்தியோக நிஷ்டன் அப்படின்னு சொல்லலாமா? அசக்தாதிகாரிய பிரபத்தி யோக நிஷ்டன் அப்படின்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சக்தாதிகாரி இருக்கிற பக்தி யோகம் பண்றானே அவனை பக்தி யோக நிஷ்டன் தான் பொதுவில் சொல்லுவா. ஆனா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற. பிரபத்தி பண்ணினவனை பிரபத்தி யோக நிஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற. என்ன அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லணும்னா, அத்வாரக பிரபத்தி நிஷ்டன் சத்வாரக பிரபத்தி நிஷ்டன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு பிரிவு இருக்குதே, பக்தி யோகம் பண்ணி மோட்சம் போறவாளும் பிரபத்தி யோகம் பண்ணி மோட்சத்தை அடையிறவாளும் இதை எப்படி பிரிக்கணும்னா, பக்தன் பிரபன்னன் அப்படின்னு பிரிக்க கூடாது. பக்தி யோக நிஷ்டன் பிரபத்தி யோக நிஷ்டன் சொல்லக்கூடாது. அத்வாரக பிரபத்தி நிஷ்டன் சத்வாரக பிரபத்தி நிஷ்டன் அப்படின்னு தான் சொல்லணும்னு சாய்ச்சிருக்க. அப்ப ரெண்டு பேருமே பிரபத்தி நிஷ்டன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா சாஸ்திரத்துல அறிஞ்சவா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு சொல்லுவான்னா, பக்தி தான் பிரதானம், அது இல்லைன்னாதான் அது இல்லாத அகிஞ்சன் அதிகாரிக்கு பிரபத்தி அப்படின்னு. ஆனா சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு, பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே நான்யோகம் பிராப்யா அப்படின்னு சொல்றார். நான் வேற ஒண்ணுத்தினாலையும் நான் அடைய முடியாது. பக்தியா பரமயாவாபி பிரபத்தியா, பக்தியினாலேயோ இல்லை உயர்ந்ததான பிரபத்தினாலேயோ என்ன அடைய முடியும், வேற ஒண்ணுத்தினாலையும் அடைய முடியாது அப்படின்னு பெருமாளுடைய வச்சனம் இருக்குது. இதெல்லாம் கணிசிச்சு என்ன பண்ணிட்டார் சுவாமி தேசிகன், கல்வெட்டா நமக்கு ரொம்ப சுலபமா சொல்லிட்டார். அத்வாரக பிரபத்தி நிஷ்டன் சத்வாரக பிரபத்தி நிஷ்டன் அப்படின்னு. அப்ப ரெண்டு பேருமே பிரபத்தி நிஷ்டன் தான். அதுக்குதான் என்னது அப்படின்னா, ஸ்வதந்திர அங்க பிரபத்திபியாம் பிரபன்னா அத்ர தாவுபௌ. உபௌ அந்த ரெண்டு பேர் இருக்காளே, இந்த ரெண்டு பேரும் பிரபன்னர்கள் தான். எப்படி அப்படின்னு சொன்னா, ஸ்வதந்திர அங்க பிரபத்திபியாம், இந்த பிரபத்தி பண்ணி மோட்சம் போறான்னு விவகாரம் இருக்குது. இவன் என்ன பண்றான்னா ஸ்வதந்திர பிரபத்தி பண்றான். அதாவது இந்த பிரபத்தியே பெருமாளை வசீகாரம் பண்ணி மோட்சத்துக்கு உபாயமாகுது. நாம வேற ஒரு உபாயம் பண்ண வேண்டாம். ஸ்வதந்திர பிரபத்தின்னு பேரு. அதாவது இந்த பிரபத்தி சுதந்திரமா மோட்சம் கொடுக்குது. மோட்சம் கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம், நாம பண்ற உபாயம் மோட்சத்துக்கு, இதை தவிர வேற ஒரு உபாயம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பெருமாள் பிரசன்னனாரவன் அவன் தான் மோட்சம் கொடுக்குறான். அது பக்தி யோகனுக்கு அந்த மாதிரி கொடுக்குறான். அதனால நாம பண்ண வேண்டியதுல இன்னும் எதனா பாக்கி இருக்குதா அப்படின்னா இல்லை, சுதந்திரமா இந்த பிரபத்தியை பண்ணினாலே மோட்சம் வந்துடும். அதனால சுதந்திர பிரபத்தி நிஷ்டன் அப்படின்னு பேர். ஆனா பக்தி யோகம் பண்றானே அவ என்ன பண்றான்னா, தன்னுடைய பக்தி நன்னா நிஷ்பத்தி ஆகணும். தான் பக்தி யோகம் பண்ண ஆரம்பிக்கிறான், அந்த பெருமாள் அந்த நினைவுல தோணணும். அப்படி தோன்ற பெருமாள் அவிச்சின்னமான தைலதாரைய போல தோணணும். தைலதாரை அதாவது எண்ணெயெல்லாம் விட்டா அப்படியே அது அந்த ஒழுக்கு இருக்குது, அது உச்சித்தி இல்லாம இருக்கும். அதே தீர்த்தத்தை விட்டா உச்சித்தி மாதிரி இருக்கும். அதனால தைலதாரைய போல அவிச்சின்ன ஸ்மிருதி சாந்தத்தி ரூபம். அந்த பெருமாளை தியானம் பண்ணா
அந்த தியானத்துல அது தைலதாரைய போல அப்படியே அவிச்சின்னமா வரணும். அப்படி இருக்கக்கூடிய சந்ததி ரூபந்தான் பக்தி. அந்த பக்திய ஆப்பிரயாணம் மரண பரியந்தம் பண்ணணும். அப்படி பண்ணாக்கா அவனுடைய சஞ்சித பாப்பம் எல்லாம் போய் பிராரப்த கர்ம பாப்பம் மாத்திரம் இருக்கும். அந்த பிராரப்த கர்ம பாப்பம் எத்தனை ஜென்மாவோ அத்தனை ஜென்மா முடிவில் அவனுக்கு மோட்சம் வரும். அது அப்படி பண்ணக்கூடியவன் இந்த பக்தியாகப்பட்டது இவனுக்கு முதல்ல நிஷ்பத்தி ஆகணும். எப்படி நிஷ்பத்தி ஆகணும்? இவன் தியானம் பண்ண உட்கார்ந்தான்னா தியானத்தை இவனா நிறுத்துற வரையில் அது என்ன பண்ணும்? அந்த தியானத்துல தைலதாரையை போல அவிச்சின்னமா அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கணும். ஆன மாதிரி அந்த பக்தி நிஷ்பத்தி ஆகணும். இல்லைன்னா நடுவுல வேற எண்ணங்கள்லாம் கலசாம இருக்கணும். ஆசாபாசங்கள்லாம் அற்று இருக்கணும். அதே மாதிரி அது நாள்தோறும் அனுஷ்டிக்க வளர்ந்து வருவதாயின்னு இன்னைக்கு 5 நிமிஷம், இன்னைக்கு 1 நிமிஷம் இருந்தது, நாளைக்கு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், அப்புறம் 1 நாள் 2 நாள், அப்படி கூட அந்த பக்தி அப்படியே தொடர்ச்சியா அவிச்சின்னமா இருக்கணும், வளர்ந்துட்டே வரணும். அது மரண பரியந்தமும் வரணும். இதுக்கெல்லாம் இடைஞ்சல் இல்லாம இருக்கணுமோ இல்ல, இப்படி நிறைவேறணுமோ இல்ல. அதனால இவன் என்ன பண்றான்? நான் பண்ணக்கூடிய பக்தியானது நிறைவேறணும், நிறைவேற்றி தரணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான். அங்க பிரபத்தின்னு பேரு. இப்போ பிரபத்தி பண்றது எதுக்கு பண்றான்? நான் பக்தி யோகம் பண்றேன், அந்த பக்தி யோகத்தை நன்னா நீ தலை கட்டி வைக்கணும். நான் மோட்சத்துக்காக பக்தி பண்றேன், மோட்சார்த்தம். அந்த பக்தி யோகத்தை இடைஞ்சல் இல்லாம நீ தலை கட்டி வைக்கணும். சுலபமா சொல்லணும்னா, இப்போ ஒரு கர்மா பண்றோம், விவாகம், சீமந்தம், உபநயனம் எல்லாம் எதுவானாலும் பண்ணாலும் ஆதோ விஸ்வக்ஷேனாராதனம் கரிஷே பிராரிப்சிய கர்மணா நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விஸ்வக்ஷேனாராதனம் கரிஷே. இந்த ஆரம்பிச்ச கர்மா இருக்குதே, ஏதோ ஒரு கர்மாவை கரிஷேன்னு ஆரம்பிச்சானோ இல்ல, அந்த கரிஷேன்னு ஆரம்பிச்ச உடனே இந்த ஆரம்பிச்ச கர்மா நிர்விக்னமா முடியணுன்றதுக்காக ஆரம்பத்துல விஸ்வக்ஷேன ஆராதனம் பண்றேன் அப்படின்னு விக்னங்கள்லாம் போறதுக்காக பண்றேன். அது போல இங்க என்னன்னா இவன் பிரபத்தி பண்றான். அப்ப அந்த பிரபத்தி எதுக்கு? பக்தி யோகத்து அங்கமா பண்றான். அதனால இவன் அங்க பிரபத்தி நிஷ்டன்னு பேர். இவன் என்ன நிஷ்டன்? அங்க பிரபத்தி நிஷ்டன், அங்கமான பிரபத்தியை அனுஷ்டிக்க கூடுவன். அவன் என்ன பண்றான்? சுதந்திரமான அவன் பிரபத்தி பண்ணான்னா அப்படியே மோட்சம் வந்துடுது. இவன் பிரபத்தி பண்ணா விட்டு இவன் பண்ணக்கூடிய பக்தி இவனுக்கு நன்னா கை வருது, அதனால மோட்சம் வருது. அதனால இது அங்க பிரபத்தி, அது சுதந்திர பிரபத்தி. அதனால சுதந்திர பிரபத்தி நிஷ்டன், அங்க பிரபத்தி நிஷ்டன். அதான் அதுக்கு சுதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கு என்ன சொல்றாருன்னா அத்வாரகம். அந்த பிரபத்தி எதையும் இடையிடாத அப்படியே மோட்சத்தை தருது, வேற ஒன்றும் பண்ணுவான். இவன் சத்வாரகம், சத்வாரக பிரபத்தி நிஷ்டன். இவன் என்ன பண்றான்? பிரபத்தி பண்றான், அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்றான். இந்த பிரபத்தியானது இன்னொன்னு பண்ண வச்சு அதுக்கப்புறம் மோகம். அதனால சத்வாரக பிரபத்தி, அத்வாரக பிரபத்தி நிஷ்டன், சத்வாரக பிரபத்தி நிஷ்டன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சாய்க்கிறேன். அப்போ இந்த பிரபத்தி பண்ணினா அந்த பிரபத்திய எம்பெருமான் நீ எனக்கு அல்ல அப்படின்னு, அதுக்கப்புறம் இன்னும் இதுல இருக்குது. அதே மாதிரி பலசாதன பக்தித்யாம் பக்தா அபித தர்சிதோ, இவாளை பக்தாள்னு சொல்லலாம் ரெண்டு பேரையுமே. ஏன்னா இந்த சுதந்திர பிரபத்தி நிஷ்டன் வைகுண்ட கத்தியம் சேவித்தவாளுக்கு தெரியும். வைகுண்ட கத்தியத்துல அதான் ஆன்மீகத்திலேயே சொல்லியிருக்கு, நித்தியம் ராத்திரி வேளையில கொஞ்ச நாள் யோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மெல்லாம். அதாவது யோகம்னா சிந்தனம், பகவத் சிந்தனம். அந்த பகவத் சிந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ராத்திரி வேளையில.
ராத்திரி வேளையில பகவத் சிந்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பண்ணான்னா இவனுக்கும் அந்த யோகத்துல பெருமாளுடைய நினைவு வரும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் அது வரும், படுத்து தூங்க போறான் சொல்றேன். அந்த மாதிரி இவனுக்கும் அப்போ பக்தி வரும். இப்போ இந்த பக்தி இவன் பண்றான பிரபத்தி, அதான் மோட்சார்த்த பிரபத்தி பண்ணினவன், இந்த பக்தி அவனுக்கு பல கோட்டியில சேரும். இது உபாய கோட்டியில சேராது, உபாயமாகாது இந்த பக்தி பலத்துல. அதனால பலம். ஆனா அவன் பண்றது அங்க பிரபத்தி பண்ணிட்டு அவன் பண்ற பக்தி இருக்குது, அது என்னது? சாதன பக்தி. அதாவது மோட்சத்தை சாதித்து தரக்கூடியதான பக்தி. அதனால சாதன பக்தி. பல சாதன பக்தி ஜாம். இவன் பலமா பக்தியை பண்றான், அவன் சாதனமா பண்றான். அதனால 2 பேருக்குமே பக்தா அபிச்ச தரிசித்தம். 2 பேருமே பக்தாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சரி, இப்படி இருக்குது. அதனால பக்தியும் பிரபத்தியும் மிளிதமாயிதான் மோட்ச உபாயமாகுது. பக்தன் சொல்றமே, பக்தி யோக நிஷ்டன்னு, அவன் அங்க பிரபத்தி பண்ணி சாதன பக்தி பண்றான். நாமெல்லாம் சுதந்திர பிரபத்தி பண்ணி பல பக்தி பண்றோம். அந்த பல பக்தி மகான்களா இருக்கோ பண்றா, மற்றவாள்லாம் பண்ணலை போல தோன்றது. அவ்வளவுதானே தவிர அவ அந்த ஆச்சாரியனையும் பெருமாளையும் ஏதோ லவலேசம் நினைப்பா, ஒரு க்ஷணம் நினைப்பா, நித்தியம் ஒரு க்ஷணம் நினைப்பா. அந்த மாதிரி எப்பவும் ஆயுஸ்வரியத்தும் நினைச்சுட்டு பாடா இருக்கும். அவனை மாதிரி நம்ம பிராணம் தான் தொடர்ச்சியா பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லாததுனால ஏதோ ஒரு நினைப்பு நமக்கெல்லாம் இருக்கும். அதனால பல பக்தியா. அதனால இப்படி நம்முடைய இது நாம பல பக்தியாகவும் சுதந்திர பிரபத்தியாகவும் பண்றோம். சரி, இப்படி பிரபத்தி பண்ணச்சே அந்த பக்தி நாம பண்றது இல்லையோ இல்லை சாதனமா, அந்த சாதனமா அதுக்குதான் துவமேவ உபாய பூதோமே பவா, நீரே உபாயமாக எனக்கு ஆக கடவுது அப்படின்னு கோப்திருத்துவ வரணம்னு பேர். அதுக்கு கோப்தா பவா, நீரே என்னை காப்பாற்றுவனாக ஆகு. பக்தி ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோ பவா, இதெல்லாம் பரியாயமா சொல்றது. பக்தி ஸ்தானத்துல நீரே இருக்கணும். பக்தி நாம் பண்ணணும், நீர் மோட்சம் கொடுக்கணும். ஆனா நான் பக்தி பண்ணல, அந்த ஸ்தானத்துல நீரே இருக்க வேண்டியது. அதாவது பொண்ணுன்ற இடத்துல பூ வச்சிருக்கேன், அது பூர்ணமான எத்தின் நாம கூட அனுப்பியெல்லாம் தரச்சு எத்தின் இரண்யம் யதோக்த தட்சிணாமிவ ஸ்வீகிருத்தியா அப்படின்னு சொல்றோம். நான் ஏதோ கொஞ்சம் போறது தரேன், அதை எவ்வளோ இதுக்கு தரணமோ சொல்லப்பட்டிருக்குதோ அவ்வளோ தந்ததா நினைச்சுட்டு ஆன மாதிரி நான் பிரபத்தி பண்றேன். பக்தி ஸ்தானே ஸ்தித்வா, பக்தி ஸ்தானத்துல நீயே நின்றுக்கோ. நான் பக்தி பண்ணா நீ என்ன மாதிரி எனக்கு அருள் பண்ணுவியோ அந்த மாதிரி பண்ணி ரக்ஷகோ பவா அப்படின்னு கோப்திருத்த வரணும் அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப அதனால சொல்லியிருக்கேன், அப்ளிகேஷன் போடுறது நாம போடுறோம், அது சாத்திய உபாயம். அவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தராளே, அதுதான் சித்த உபாயம். அதை கொண்டு காமிச்சாதான் அங்க போய் நமக்கு வேலை கிடைக்கும், பலன் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷனுடைய காப்பியை கொடுத்தா ஒன்றும் கிடைக்காது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாதான் கிடைக்கும். அதனால சித்தோபாயனா எம்பெருமான் இருக்கான் மோட்ச விஷயாமின்னு சொல்றதுக்கு. நாம பிரபத்தியே அப்படின்னு நாம அப்ளிகேஷன் போடுற மாதிரி சாத்தியோபாயத்தை பண்றோம். சரி, இப்போ சித்தோபாயனா இருக்கக்கூடிய அதான் இதுல 2 விஷயம். பெருமாள் சித்தோபாயனா இருக்கான், நாம பண்றது சாத்தியோபாயமான பிரபத்தி. இந்த 2த்துலயும் தான் சந்தேகம் வருது. சித்தோபாயனான எம்பெருமான் பெருமாள் மாத்திரமா பிராட்டியோடையும் சேர்ந்தா அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை களையிறது தான் சித்தோபாய சோதனாதிகாரம். அதான் அப்புறம் சாத்தியோபாயமான பிரபத்திய பண்ணணுமா வேண்டாமா, பிரபத்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் பத்தி
விசாரம், பிரபத்தி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்சி. அதனால அதான் சித்தோபாயமா இருக்கிற எம்பெருமான் மாத்திரம்தான் பிராட்டி இல்லை அப்படின்னு சொல்ற பட்சத்தை அடியறுத்து பிராட்டி எம்பெருமானும் சேர்ந்தேதான் சித்தோபாயம் அப்படின்னு சொல்றதும், சாத்தியோபாயமான சரணாகதியை அனுஷ்டிச்சே தீரணும் அப்படின்றதும் சாத்தியோபாய சோதனாதிகாரம். அதுக்கப்புறம் இந்த பிரபத்தியிலே பிரபாவத்தை வியவஸ்தை பண்றதும் ரக்ஷ பண்றதும். பிரபத்தி பண்ணிட்டான்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரிலாம் இல்லை, பிரபத்தி பண்ணினாலும் அந்த பிரபத்திக்கு இப்படிப்பட்ட மகாத்மியம் இருக்குது, அதனால நாம செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பிரபத்தியினுடைய வியவஸ்தை. பிரபாவம் வியவஸ்தாதிகாரம். பிரபாவத்தை அதிகமா சொல்றாங்க சில பேர், அத்த வரையறுத்து சொல்றது. பிரபத்தி பண்ணிட்டா அப்படியே அர்த்தம் இல்லை, அதாவது பிரபத்தி பண்ணிட்டா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நாம எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் இல்லை. இதுதான் ஒரு சுருக்கமா சொல்றேன், சுலபமா. பிரபத்தி பண்ணிவிட்டா சந்தி பண்ண வேணாம், சாவித்திரி பண்ணணும், எல்லாமே பெருமாளோட அடைஞ்சிட்டோம், நாம இனிமேட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீ சாப்பிடணுமா நம்ம பிரபத்தி பண்ணிட்டேன்னு உன்னுடைய சரீரத்துக்கு, அது போலதானே அது. அப்போ எப்படி நீ மனுஷனா இருக்க சாதம் சாப்பிட்ற, மாட்டுக்கு சரணாகினா புல்ல சாப்பிட்றது ஒரு வாரத்துக்கு சொல்றேன், நீ புல்ல சாப்பிட மாட்டியே, அப்போ விவசாய தானே நீ நடந்துக்கிற, அப்போ ஏதோ ஒரு சாஸ்திரத்தை பார்த்து தான் நடக்கிற. அதனால பிரபத்தி பண்ணிட்டா ஒண்ணுமே பண்ண வேணான்னு சொல்லக்கூடாது, சாஸ்திரப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றது பிரபாவ வியவஸ்தை. பிரபத்தினுடைய பிரபாவம். பிரபத்தி பண்ணிட்டா நாம எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம்னு ஆடு மாடு மாதிரி வஸ்திரமெல்லாம் உடுத்திக்காது தெரியலாமா, இல்லை ஆடு மாடு மாதிரி நாம புல்ல சாப்பிடலாமா, இல்லை பட்னியா இருக்கலாமா. அப்போ இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும், ஆணுக்கு ஒரு உடை பெண்ணுக்கு ஒரு உடை அப்படிலாம் இருக்குது, அது மாதிரி தானே போட்டுக்கணும். அப்போ ஏதோ ஒரு சாஸ்திரம் ஓணுமா இருக்கோ இல்லை, அப்போ அந்த சாஸ்திரத்துல சொன்னது மொத்தத்தையும் தான் அனுஷ்டிக்கணும், சாஸ்திரத்தை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரபாவத்தை வியவஸ்தை பண்றது. சில பேர் பிரபத்தி பண்ணிட்டா இதுவாயிடுமான்னா அப்படின்னு அந்த பிரபாவத்தை குறைக்கிறா, அது குறைக்காத அதை ரக்ஷ பண்றது. இந்த மாதிரி அந்த சித்தோபாயத்துல இருக்கக்கூடிய சோதனத்தையும் சாத்தியோபாயத்துல இருக்கக்கூடிய சோதனத்தையும் பண்றது, இதுதான் ஸ்திரீகரண பாகம் அப்படின்னு. ரெண்டாவது பாகம் ஸ்திரீகரண பாகம். அர்த்தானுசாசன பாகத்துக்கே வரல, நாம அர்த்தானுசாசன பாகம் நம்ம நியமிக்கிறதுன்னு மாத்திரம் சொல்லிட்டோம். அனுசாசனம் பண்றது நாம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் பண்ணணும்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அதுல வர சந்தேகங்களை தான் இது களையிறது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் இந்த அர்த்தங்கள்லாம் சொல்றமே, இது இந்த ரகசியத்திரயத்துல இருக்குதா, 8 எழுத்துலையும் 25 எழுத்துலையும் 32 எழுத்துலையும் இருக்குதா அப்படின்னா, அதுக்கு 8 எழுத்துல எப்படி சொல்றது, 8 எழுத்து என்னன்னா நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு மூலமந்திராதிகாரம். 25 எழுத்தா இருக்கக்கூடிய துவயம் என்னென்னத்தை நமக்கு போதிக்கிறது அப்படின்றது இந்த அதிகாரம், துவயாதிகாரம். 32 எழுத்து இருக்கக்கூடிய சரம ஸ்லோகம் என்னன்னா நமக்கு போதிக்கிறது, இந்த அர்த்தங்கள்லாம் எங்க போதிக்கிறது, எப்படி போதிக்கிறதுன்னு சொல்றது சரம ஸ்லோகாதிகாரம். இதுக்கு பதவாக்கிய யோஜனா பாகம் அப்படின்னு பேர். 3வது பாகம். முதல் பாகம் அர்த்தானுசாசன பாகம் 22 அதிகாரம். 2வது பாகம் ஸ்திரீகரண பாகம் 4 அதிகாரம். 3வது பதவாக்கிய யோஜனா பாகம் அப்படின்னு சொல்றது 3 அதிகாரம். அதுக்கப்புறம் 3 அதிகாரங்கள் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம், அது சம்பிரதாய பிரக்ரியா பாகம்னு பேர். அதுக்கு சம்பிரதாய பிரக்ரிய, சம்பிரதாயத்துல என்ன மாதிரி இருக்குது, ஆச்சாரியன் எப்படி பண்றா, சிஷ்யன் என்ன பண்றா,
அப்படின்னு சொல்லிட்டு நிகமன அதிகாரம் 3 அதிகாரம் 32 அதிகாரங்கள் இதுல இருக்குது. அதனால இந்த 32 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 32 அதிகாரங்கள் 4 பாகங்களா பிரிஞ்சிருக்கு. அதுல அர்த்தானுசாசன பாகம் 22 அதிகாரம். அந்த ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றது. அது ஒவ்வொரு பேட்டிக்கை ஒவ்வொரு குரூப்பாகவும் இருக்குது. அதாவது 2 அதிகாரம் 3 அதிகாரம் ஒரு குரூப் பேட்டிக்கையாகவும் இருக்குது. அதை அர்த்தானுசாசன பாகத்துல அதை அனுசந்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல எப்படி காண்பிக்கிறதுன்றத மேல பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.